ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரபாஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி விஜய் தளபதி அவர் நடித்த கோட் படத்து ரிவ்யூ தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். விபி வெங்கட் பிரபு ஆல்ரெடி சொல்லிட்டு இது ஒரு பக்கா கமர்ஷியல் மூவி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ஏகப்பட்ட பேர் கேமியோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே சென்சேஷனல் ஆகிடுச்சு. ஸோ அந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு ஓப்பனிங் இருந்தது தமிழ்நாட்டில். ஸோ அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். படத்தோட ஸ்டோரி வைஸ்ன்னு பார்க்கும்போது 2008 கென்யாவில் வந்து படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க 4 பேர் விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் 4 பேர் வந்து சாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்குவாடில் இருக்காங்க. ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடில் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ராக்கு மேலே ஒரு ராக்கு கீழே சம்திங் அதில் இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு மிஷினுக்காக அங்கே போகும்போது ஸோ வில்லன் யாருன்றது எல்லாருக்குமே தெரியும். மோகன் தான் வில்லன். ஸோ அவர் அட்டாக் பண்ணி அந்த ஒரு யுரேனியம் எடுக்கிறதுக்காக தான் வந்து இங்கே அட்டாக்கே நடக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேயே விஜயகாந்த் கேமியோ அவரை பார்க்கும்போது இப்போ பயங்கர கூஸ்பம்ஸாக இருந்தது. ஸோ எல்லாருமே அவரை எந்தளவுக்கு மிஸ் பண்ணுறோன்றது ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது, ஏன்னா தேட்டரில் அவர் என்ட்ரி ஆகிறப்ப அந்தளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. விஜயோட என்ட்ரிக்கு எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு அதுக்கு ஈக்குவலாக அவருக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அந்த சீன்லாம் வேற லெவல் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஸோ ஸ்டோரி வந்து என்னென்னா, இட் வாஸ் நாட் ஏ ஸ்பாய்லர். ஸோ அந்த அட்டாக்லேயே வந்து மோகன் அவரோட ஃபேமிலியை வந்து இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, விஜய் அவரோட சன்னை வந்து இறந்துறாரு. ஸோ இறந்த மாதிரி காட்டிட்டு, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவரோட பையனே வந்து மோகன் வந்து அவருக்கு அகேன்ஸ்டாக வளர்த்து ரிவெஞ்ச் எடுக்க வைக்கிறாரு. ஸோ அவர் தான் மெயின் வில்லன். ஸோ மோகன் வில்லனாக இருந்தாலும் இன்னொரு வில்லன் தளபதி சஞ்சய் விஜய். ஸோ அவர் தான் இன்னொரு வில்லன். இந்த இன்டர்வியூலே வந்து தளபதி விசஸ் விஜய், இளைய தளபதி வந்துடும். படத்தோட பாசிட்டிவ்லேருந்து போயிடலாம். ஸோ விஜய் தளபதி, ஸோ அவரை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா படத்தோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்னா கண்டிப்பாக அவர் தான் சொல்லணும். ஏன்னா அவரோட ஆக்டிங், அந்த கரிஷ்மா அதெல்லாம் பார்க்குறப்ப பயங்கரமாக இருந்தது. அந்த ஸ்க்ரீனில் அவரோட அந்த ஸ்வாக், அந்த ஸ்டைலிஷ்லாம் செம்மையாக இருந்தது. ஒரு மாதிரி அன்மேட்சபிள் சொல்லி தான் சொல்லணுமே. அதே மாதிரி அந்த ஃபேமிலிக்குள்ளே, அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளெலாம் அவர் ஃபன் பண்ணுற சீன்லாம் வந்து அந்த மருதமலையே மாமணியே முருகை அந்த சாங் வரும்போது தான் தேட்டரே பயங்கர ஃபன் ஃபீல்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அவரோட ஆக்டிங் வந்து எந்த விதத்தில் நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். லைக் வந்து யங் ஏஜில் வர அந்த வில்லனை ஆக்டிங்காக இருக்கட்டும், ஓல்ட் ஏஜில் ஆனதுக்கப்புறம் அந்த ஆக்டராக இருக்கட்டும் இருந்தார். ஸோ 2 ரோலுமே வந்து ஒரு மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தார். அதுவும் எக்ஸ்பெஷலி சொல்லணும்னா அந்த சஞ்சய் வில்லனாவர் அந்த இளைய தளபதி. ஸோ அந்த விஜய்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்கல அவங்க வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்றது. ஸோ அவர் வந்து வில்லனாக அவர் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட பேர் நடிச்சிருந்தாங்க. ஸோ பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், இந்த மாதிரி மோகன், ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கான அந்த பிளேஸ்மெண்ட்ன்றது வந்து நல்லாவே தான் இருந்தது. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பெரிய லெவலில் ரோல் இல்லை. ஸோ அவங்களுக்கு கொடுத்த ரோல் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து செம்ம என்கேஜிங்காக போச்சு. அது எனக்கு வந்து பர்சனலி எனக்கு பிடிச்ச சீன் பார்த்தீங்கன்னா, தாய்லாந்தில் வந்து இவங்க விஜயோட ஃபேமிலி அவர் வந்து அட்டாக் பண்ணுறப்ப ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும். காந்தி அவரோட ஃபேமிலி அட்டாக் பண்ணுறப்ப. ஸோ அந்த ஃபைட் சீன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த ஃபைட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ ரொம்பவே அந்த இடத்துல வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸுமே சரி ரொம்பவே வேற லெவலில் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் ஏகப்பட்ட ஃபைட் சீன்ஸ் இருக்குது. சொல்ல போனால் இந்த படத்தில் வந்து ஃபைட் கிடையாது, ஃபைட்டில் தான் படமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர் நடித்த படத்துல வந்து இந்த அளவுக்கு ஃபைட் சீன்ஸ் இருக்கிற படம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேர். மேபி இதுதான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதிகமாக இருக்குது படத்தில் ஃபைட்டு. ஸோ அந்த பர்டிகுலரே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபைட் சீன்னா நான் கண்டிப்பாக அதுதான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டைமில் அந்த கார் சீன்லாம் வரும். ஸோ அந்த ஃபேமிலியை உட்காரிச்சிட்டு அந்த கார் சீன் போகும்போதெல்லாம் அந்த சீன்லாம் வேற லெவல் எடுத்திருந்தாங்க. ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. படத்தோட இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக இவனை சொல்லலாம். ஏன்னா சாங்கில் கொஞ்சம் கோட்டை விட்டுருந்தாலும் பிஜிஎம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ பிஜிஎம் ஒரு சில இடத்துல வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் ஒரே பிஜிஎம் தான் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறையா வெரைட்டியாக பிஜிஎம்ஸ் போட்டிருக்கலாம். ஏன்னா அவரோட ஸ்டாண்டர்டுக்கு இந்த பிஜிஎம்ன்றதுலாம் வந்து ஒரு விஷயமே இல்லை. அவர் போட்டு அடிக்காத பிஜிஎம்மாக அவர் நம்ம பார்க்காத படங்களா. ஸோ அந்தளவுக்கு ஒரு மாதிரி வேற லெவல் பிஜிஎம்லாம் போடக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ இது பார்க்கும்போது அவர் நல்லாவே தெரியுது, ஃபார்ம் அவுட் ஆகிட்டார் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் பிஜிஎம் மட்டும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே நடக்கிறது தான் அந்த ஒரு பேட் பாஸ்ன்றது, நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. பட் இன்னும் கொஞ்சம் பிஜிஎம் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போட்டுருந்துருக்கலாம். ஸோ சாங்குன்னு வரப்போ பார்த்தீங்கன்னா, சாங்குன்னு வந்து பெருசாக எனக்கு எந்த பாட்டும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஐ திங்க் அந்த மட்ட சாங் கொஞ்சம் நல்லா இருந்தது. அண்ட் இந்த ஒரு படத்தோட இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்க்குறப்ப வெங்கட் பிரபு. ஸோ அவர் எல்லா இன்டர்வியூலையும் சரி அப்படியே ஜாலியாக மனுஷன் ஓப்பனாக சொல்லிட்டார். இதுதான் நான் எடுத்திருக்கேன், இதுதான் நான் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட்டு எல்லா இன்டர்வியூலையும் ஓப்பனாக சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரியே படத்தில் வந்து பெரிய லெவலில் வந்து நீங்கள் எதிர்பார்த்து போகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. படத்தில் என்ன அவர் சொன்னாரோ அந்த மாதிரி தான் அவர் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு கமர்ஷியல் படத்துக்கு
என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருந்தாரு. படத்தோட இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்க்குறப்ப சினிமாட்டோகிராஃபர் சித்தார்த் துணினி அவர் நல்லாவே பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ் ஸோ அதெல்லாம் நிறைய இடத்துல வந்து ஃபைட் சீக்வன்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி சொல்லணும்னா இன்டர்வலுக்கு முன்னாடி வர அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ட்ரெயினில் ஸோ அந்த ஃபைட் சீன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் கிளைமேக்ஸ் 30 minutes ஸோ அதுவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய ஹை பாயிண்ட்ஸான சீன் இருக்குது, நிறைய பேரோட கேமியோ இருக்குது. இப்போலாம் வந்து கேமியோ வச்சாலே அது படத்துக்கு ஒரு பயங்கரமாக ஒரு சென்சேஷன் ஆகிடுது, லைக் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்கெட் மாதிரி ஆகிடுது அந்த படத்துக்கு. ஸோ கேமியோ வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்க்கும்போது டு பி ஆனஸ்ட்லி என்ன சொல்லணும்னா ஃபஸ்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா நல்லா என்கேஜிங்காக போச்சு. பட் ஃபஸ்ட் ஹாப்லேயே கொஞ்சம் லேக் இருக்குது. என்னென்னா அந்த ஃபேமிலி போர்ஷன் வர்றப்ப கொஞ்சம் லேக் ஆகுது படம். ஸோ நல்லா போயிட்டு இருக்க படத்தை வந்து ஒரு பிரேக் டவுன் போட்ட மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஃபேமிலி போர்ஷன்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலான்னு தோணுது. இன்னும் ஒத்துக்கிறேன், ஏன்னா வந்து ஃபேமிலிக்குள்ள அந்த சென்டிமெண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்காக அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஃபேமிலி போர்ஷன்ஸை கட் பண்ணியிருக்கலாம். அதேமாதிரி செகண்ட் ஹாஃப்னு வர்றப்ப படம் தெரிஞ்சிருது இவர் தான் இன்னொரு விஜய் தான், சஞ்சய் தான் வில்லன் அப்படின்றது தெரிஞ்சிருது, இளைய தளபதி. ஸோ அப்படின்றப்ப அதுக்கு மேலே வந்து படத்தில் பெரிய லெவலில் நம்ம ட்விஸ்ட்டை தான் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு மேலே படம் வந்து டோட்டலாகவே வந்து கொஞ்சம் படுத்துருது. ஸோ ஒரு எப்படி லைக் வந்து ஒரு 30 minutes வந்து படம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து மூவ் ஆனே ஆக மாட்டேங்குது. ஸோ ரொம்பவே லேக் ஆகுது, அந்த சீனில் ரொம்பவே லேக் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாங் பிளேஸ்மெண்ட், எனக்கு அந்த சாங் பிளேஸ்மெண்ட் தான் படத்தில் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா நல்லா போயிட்டு இருக்கு ஒரு சீனில், அந்த டைமில் போய் திடீர்னு போய் சாங் வச்சிடுறாங்க. ஐயோ அந்த டைமில் எதுக்குறா அந்த சாங் தேவை? இந்த படத்துக்கு ஐ திங்க் சாங் தேவையில்லை. ஒரு 2 சாங்கில் முடிச்சிருக்கலாம். அந்த விசில் போடு, அந்த மட்டை, இந்த 2 சாங்கோட அந்த படத்தை முடிச்சிருக்கலாம். அந்த சாங்கு அந்த 2-3 சாங் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இந்த சாங்லாம் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாதது தான். ஸோ அதுதான் இந்த படத்தோட டியூரேஷன் வந்து இன்னும் அதிகமாக்குச்சோன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா அவர் சொல்லியிருந்தாரு இல்லை டியூரேஷன் வந்து நாங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். பட் இந்த சாங் ஒரு 3 songs இருக்குது, அதை கம்மி பண்ணியிருந்தாலே படம் ஆல்மோஸ்ட் 2 hours 40 minutes கிட்ட வந்திருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் டியூரேஷன் அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெரிய நெகட்டிவாக தோணுச்சு. அதை அவங்க பார்க்கும்போதே தெரியுது, அதை நான் கண்டிப்பாக கட் பண்ணியிருக்கலாம். ஏன் இந்த அளவுக்கு டியூரேஷன் 3 hours வைக்கிறாங்கன்றது தெரியல. ஸோ மோகன் இது வந்து படத்துக்கு கொஞ்சம் கூட மேட்ச் ஆகலை. அவர் வில்லன்றது நம்மளால் ஏற்றுக்க முடியல. அவர் வில்லனா அப்படின்ற மாதிரி, ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய சார்மிங் ஆக்டர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த காலத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு லவ் படம்னா கண்டிப்பாக அவர் தான் இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர், ஒரு சீனியர் ஆக்டர். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் சரியாக யூஸ் பண்ணலையோ, அவர் நடிச்சிருக்காரு இல்லைன்னு சொல்ல, பட் அவருக்கான ரோல் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு இம்பேக்டான ரோலாக இல்லை. ஒரு சீனியர் ஆக்டரை வந்து நடிக்க வைக்கிறாங்க அப்படின்றப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவான இதெல்லாம் கொடுத்து அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். பட் அவரோட ரோல் வந்து பெருசாக வில்லனாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை, அவரை பார்க்க முடியல. ஸோ இவர் தான் பெரிய வில்லன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டார். ஸோ அவரோட ரோல் பெருசாக ஒரு நெகட்டிவாக தான் இருந்தது எல்லாருக்குமே. அதர்வைஸ்ன்னு பார்க்குறப்ப காந்தியா நடித்த விஜயும் சரி, இளைய தளபதி நடித்த சஞ்சயும் சரி, படத்தில் வந்து போட்டு நடிச்சிருந்தாங்க. நீயா நானான்னு பார்த்துடலாம், யார் பெரிய பர்ஃபார்மர்னு பார்த்துடலாம். ஸோ விஜய் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வில்லனாக நடிக்கிறாரு அப்படின்றப்ப அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு. நமக்கு இது வரைக்கும் அவர் பார்த்ததில்ல, அழகே தமிழ் மகளில் பார்த்துருக்கோம். பட் அதுக்கப்புறம் அவரே வந்து இது பண்ணியிருக்காருன்றப்ப கொஞ்சம் நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த டிஏஜிங் வர்றப்ப அந்த அது கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோ, பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸில் கிட்டத்தட்ட அந்த ஸ்டேடியத்துலேயே வந்து ஒரு 30 minutes மேலே படம் போயிட்டே இருக்குது. பட் அது ஒரு மாதிரி படத்தில் வந்து மேட்சாக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அந்த கிளைமேக்ஸில் அவர் அந்த ரோஃபில் அந்த மேலே வந்து அந்த ஸ்டேடியத்துக்கு மேலே அவர் அந்த பைக் ஓட்டிட்டு போகிற சீன்லாம் எப்பா நல்லாவே தெரியுது, அப்பட்டமாக தெரியுது. பயங்கரமான கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ் நல்லாவே தெரியுது. அது மாதிரி அந்த பைக் ஓட்டி அவர் பறக்கிற சீன்லாம் வந்து அதே மாதிரி மோசமாக தான் இருந்தது. அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயும் சரி, பிரபுதேவா அந்த காரில் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படியே அந்த பாம்பு போட்டு அவர் அந்த ட்ரெயின்லேருந்து பறப்பார். அதெல்லாம் ஒரு மாதிரி என்னடா அது இன்னும் எவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருந்துருக்கலாமே, பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாமேன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ ஓவரால் இந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து படம் ரொம்ப குப்பை அப்படிலாம் யாரையும் சொல்ல முடியாது. படம் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க, நல்லாவே தான் எடுத்திருக்காங்க. பட் இந்த நெகட்டிவ்ஸ், இந்த மைனஸ்லாம், இந்த ட்ராபேக்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் படம் ரொம்ப நல்ல படமாகவே வந்திருக்கும். ஸோ பட் படம் ஓவராலாக வந்து நல்ல ஒரு வெல் பேக்கேஜ்டு ஃபிலிம் தான். ஃபேமிலியாகவும் சரி, நல்லா எல்லாருக்குமே சரி, ஒரு ஓவரால் எல்லா ஆடியன்ஸுக்குமான ஒரு நல்ல படம் தான். தியேட்டரில் போய் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.